Please subscribe Sadhguru Sai Creations. இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இதயத்திற்கு வலிமை சேர்க்கக்கூடிய இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்டா நமக்கு இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான சில காய்கறிகள் தான். நம்ம இதயத்தில் மேலே கொழுப்பு படிஞ்சிருந்தாலும் இதய வால்வுகளில் கொழுப்பு படிஞ்சிருந்தாலும் அதை அகற்றுவதற்கு ஆல்ரெடி எனக்கு இசிஜிலெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி இதயம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கக்கூடியவங்க, அடிக்கடி படபடப்பு பால்பிட்டேஷன் வரக்கூடியவங்க இந்த காய்கறிகள் சாப்பிட்டா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னா சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உணவு முறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் நம்ம உணவு மூலயமாகவே பெருநோய்கள் வராமல் தடுக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும். அப்படி ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுலேயும் பார்த்தோம்னா இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இதயத்திற்கு வலிமை சேர்க்கக்கூடிய இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்டா நமக்கு இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான சில காய்கறிகள் தான். இந்த காய்கறிகளை நான் சொல்லக்கூடிய காய்கறிகளை தினமும் ஏதாவது ஒன்று ரொட்டீனாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னாலும் இதயத்திற்கு ரொம்ப நல்லது. இப்போது இது பிபி இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, ஏற்கனவே இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து நான் ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கேங்க, இல்லை பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கேன், ஸ்டென்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி எனக்கு இசிஜிலெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி இதயம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கக்கூடியவங்க, அடிக்கடி படபடப்பு பால்பிட்டேஷன் வரக்கூடியவங்க இந்த காய்கறிகள் சாப்பிட்டா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னா சில காய்கறிகளை நம்ம கவனம் செலுத்தி அதிகமாக சாப்பிடணும். பொதுவாகவே வெஜிடபிள்ஸ் பார்த்தோன்னா ஒவ்வொன்றுக்கும் அற்புதமான நிறைய பலன்கள் இருக்குது. அந்த மாதிரி இதயத்திற்கு வலிமை சேர்க்கக்கூடிய காய்கறிகளை பார்க்கலாம். பொதுவாக காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால நம்ம உடலில் தேவையற்ற கழிவுகள், கொழுப்புகள் மற்றும் வேறு ஏதாவது டாக்ஸின்ஸ் இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு காய்கறிகள் நமக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கும். நம்ம நல்லா கவனித்து பார்த்தோம்னா வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்றவங்க, இன்னொரு சைடு வெஜிடபிள்ஸ் இல்லாமல் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட், நான்வெஜ் இது எல்லாம் சாப்பிட்றவங்கள பார்த்தோம்னா, ஸோ உடலில் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தோம்னா காய்கறிகள் நிறைய சாப்பிட்றவங்களா தான் இருக்கும். ஸோ காய்கறிகள் நிறைய நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்து சாப்பிட நம்ம உடலுக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே அதில் அடங்கியிருக்குன்னு சொல்லலாம். அப்படி இதயம் பலமாக இருக்கிறதுக்கு என்னென்ன காய்கறிகள் சாப்பிட்லாம், இதய நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் இதய தசைகள் வலிமையாக இருப்பதற்கும் காய்கறிகள் என்ன சாப்பிடலாம்ன்றதை தெரிஞ்சுக்கலாம். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன், வெங்காயம் சொல்லலாம். இந்த வெங்காயம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் உடலில் பார்த்தோம்னா பலத்தை உண்டாக்கக்கூடியது, நம்ம உடலை பலமாக வைக்கக்கூடியது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாமே நம்ம உடலில் ஒவ்வொரு செல்கள்லையுமே இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வெளியேற்றக்கூடியது. அதுலேயுமே நம்ம சின்ன வெங்காயம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து சமைக்கும்போது உணவிற்கு ஒரு கூடுதல் சுவை தருது அப்படின்னே சொல்லலாம். உணவிற்கு கூடுதல் சுவை தர்றது மட்டும் இல்லாமல் நம்ம தினமும் அன்றாட வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருப்பதற்கு வெங்காயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் இந்த வெங்காயம் தயிரோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது உடலுக்கு ஒரு குளிர்ந்த தன்மையை உண்டாக்குது. இதில் இருக்கக்கூடிய சல்ஃபர் கண்டென்ட் என்ன பண்ணுதுன்னா நம்ம பாடியில் ஒவ்வொரு ஹேர் ரூட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்கப்புறம் ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஸ்போர்ஸ், இந்த மாதிரி உடலில் இருக்கக்கூடிய செல்கள், செல் மெம்பரைன் வரைக்கும் உள்ளே போயிட்டு நமக்கு இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸாக இருக்கட்டும், இன்ஃப்ளமேஷனாக இருக்கட்டும், ஏதாவது நமக்கு மைக்ரோப்ஸ் உள்ளே இருந்துச்சுன்னா அதை அகற்றக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம இதயத்தில் மேலே கொழுப்பு படிஞ்சிருந்தாலும் இதய வால்வுகளில் கொழுப்பு படிஞ்சிருந்தாலும் அதை அகற்றுவதற்கு நமக்கு இந்த வெங்காயம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். வாரம் 2-3 முறையாவது இந்த வெங்காயம் நம்ம தயிரோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளவு பலன்கள் நமக்கு கிடைக்குது. அதனால தான் நான்வெஜ் சாப்பிடும்போதோ இல்லை ஈஸியாக டைஜஷன் ஆகாத உணவுகளை நம்ம எடுக்கும்போது அதனோட வெங்காயம் தயிரோடு சேர்த்து சாப்பிட்றது நம்ம வழக்கத்தில் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக கொலஸ்ட்ரால் இருக்குன்னா அதை கரைப்பதற்கு இல்லை இதயத்திற்கு பலப்படுத்துவதற்கு, சிலருக்கு ஹார்ட் ரிதம் ஹார்ட் பீட்லேருந்து வரக்கூடிய ஹார்ட் ரிதம் நிறைய வேரியேஷன் இருக்கும்.
அதை சமநிலைப்படுத்துவதற்கு நமக்கு வெங்காயம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதயம் பலமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வெங்காயத்தில் வெள்ளை வெங்காயம், சின்ன வெங்காயம், நாட்டு வெங்காயம்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இதில் ஏதாவது ஒன்று தினமும் அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறையில் கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து முக்கியமாக நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு காய்கறி வகை, இது இல்லாமல் நம்ம எந்த உணவுமே நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னால் தக்காளி சொல்லலாம். இந்த தக்காளி லைக்கோபின் நம்ம உடலில் ஒவ்வொரு அணுக்களுமே உற்பத்தி ஆவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக பார்த்தோம்னா ஆண்களுக்கு விந்தணுக்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கு லைக்கோபின் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த வகையில் பார்க்கும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய செல்களின் எண்ணிக்கை, சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா அனிமியா ரத்த சோகை இருக்கும். இந்த ரத்த சோகை இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த பிளட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, ஸோ அப்போ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான உள் உறுப்புகள் ஏதாவது பாதிப்பு இருந்தாலோ, ஸ்ப்ளீனில் பாதிப்பு இருந்தாலோ, இல்லை நமக்கு சிறுநீரகங்களில் பாதிப்பு இருந்தாலோ அதை சரி செய்யறதுக்கு நமக்கு தக்காளி ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது இதயத்திற்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் குறையும் பொழுது, இதய தசைகளுக்கு ரத்தம் குறையும் பொழுது நம்ம தக்காளி தினமுமே உணவில் சேர்த்து சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம ஜூஸ் மாதிரி போட்டு குடிச்சிட்டு வந்தாலும் நம்ம இதய தசைகளுக்கு வலிமை சேர்க்கறது மட்டும் இல்லாமல் நம்ம இதயத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அடைப்புகள் இதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு தக்காளி பயன்படுது. இதை ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இல்லைங்க தக்காளி சீட்ஸ் எல்லாம் எடுக்கணுமா, விதைகளை எடுத்துட்டு பயன்படுத்தணுமா, தோலை எடுக்கணுமா அப்படின்லாம் கேட்பீங்க. அது மேலே சின்னதாக ஒரு டாட் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது செடியோடு ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய பகுதி. ஸோ அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி விதைகளோடையே நம்ம சாப்பிட்லாம். ஏன்னா தக்காளி விதைகள் சாப்பிட்டா எனக்கு கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிடும், அதனால் தக்காளியை வெட்டிட்டு அந்த விதையெல்லாம் எடுத்து போட்டு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்வீங்க. ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதனால இந்த தக்காளி விதைகளால் ஏற்படுது அப்படின்றதெல்லாம் கிடையாது. தக்காளியை எப்படி நம்ம பயன்படுத்தலாம்னா, நம்ம உணவோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆயில் எல்லாம் ஆட் பண்ணி தக்காளி வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கிடுறோம். நல்லா சுருண்டு வதங்கி வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி சாப்பிட்றோம். அந்த மாதிரி இல்லாமல் தக்காளியை ஜூஸ் மாதிரி போட்டோ இல்லை நம்ம சாலடோடு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அதனோட முழு சத்துக்களும் நமக்கு கிடைக்குது. தக்காளி சாப்பிடும்போது இதய தசைகள், இதயத்திற்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் அதிகரிக்கும். இதனால் பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த தக்காளியை பயன்படுத்தலாம். அடுத்து முக்கியமான காய்கறி அப்படின்னு சொன்னோம்னா, இந்த காயோட கீரையும் சேர்த்து நம்ம சாப்பிடும்பொழுது நிறைய பலன் நமக்கு கிடைக்குது. அதுதான் முள்ளங்கி. இந்த முள்ளங்கி பயன்படுத்தும் பொழுது நம்ம இதய தசைகள் பலப்படும். இது நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறின்னு சொல்லலாம். இதயத்திற்கு மட்டும் கிடையாது, நம்ம உடலில் ஒவ்வொரு உறுப்புகளையும் பலப்படுத்துவதற்கு நமக்கு முள்ளங்கி பயன்படுத்தும். முள்ளங்கி கீரையும் நம்ம தவறாமல் உணவில் சேர்த்து சாப்பிட்டுட்டு வரணும். முள்ளங்கி கீரை அப்படின்னு சொல்லும்பொழுது முள்ளங்கி கீரையை நம்ம சிறுபருப்போடு சேர்த்து நம்ம கடையல் மாதிரி சாப்பிடலாம். இதுவே முள்ளங்கி அப்படின்னு சொன்னோம்னா இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவோடையோ, இல்லை சிலர் இது நம்ம நைட் டின்னர் சாப்பிடும்போதோ, இல்லை காலை உணவோடையோ அந்த மாவோடு சேர்த்து அரைச்சோ, இல்லை சப்பாத்தி செய்யும்போது அதனோடு சேர்த்தே சாப்பிடுவாங்க. ஸோ அது ஒரு சிலருக்கு மலச்சிக்கல் இருக்கும்போது இரவு நேரத்தில் முள்ளங்கி சேர்த்து சாப்பிடும்பொழுது மலச்சிக்கல் தொந்தரவு அகற்றும். நல்லா யோசித்து பார்த்தோம்னா நீண்ட நாட்களாக மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கும் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இதயத்தை நம்ம பலமாக வச்சுக்கணுன்னா மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கணும். பொதுவாகவே நம்ம வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் என்ன பண்ணும், மலச்சிக்கல் இல்லாமல் நம்மளை பார்த்துக்குது இல்லையா. அப்போது இந்த முள்ளங்கி இரவு நேரத்தில் நம்ம சமைத்து சாப்பிடும்பொழுது உணவோடு சேர்த்து இதை எடுக்கும்பொழுது நிறைய பலன் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த முள்ளங்கியும் முள்ளங்கி கீரையும் சேர்த்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். வாரம் 3 முறையாவது இந்த முள்ளங்கியை நம்ம உணவாகவோ இல்லை இதை வேறு வழிகளில் அதை சாலடோட சேர்த்தோ இல்லை சாறு எடுத்து காலையில் குடிச்சிட்டு வந்தாலும் இதய தசைகள் பலப்படும். ஒரு சிலருக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அலர்ஜியாக இருக்குன்னா அந்த அலர்ஜியை சரி பண்ணுறதுக்கு நமக்கு முள்ளங்கியை பயன்படுத்தலாம். அலர்ஜியை எப்படி நம்ம சரி பண்ணணும், ஒரு சிலருக்கு கோல்டாக ஏதாவது சாப்பிட்ட உடனே என்ன ஆகும்னா சைனசைட்டிஸ் மாதிரியோ இல்லை அடுக்கு தும்மல் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா முள்ளங்கியை சமைத்தோ இல்லை வேக வைத்தோ நம்ம பயன்படுத்திக்கலாம். இதய தசைகள் பலப்பெறும். முக்கியமாக ஒரு சிலருக்கு அந்த இசிஜி பார்த்தோம்னா இந்த ரிதம் வேவ்ஸ் வேறு மாதிரி இருக்குது, கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க முள்ளங்கியை நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து முக்கியமான இன்னொரு காய்கறி நம்மளுடைய நாட்டு காய்கறின்னு சொல்லலாம், அதுதான்
பீர்க்கங்காய் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பீர்க்கங்காய் கொடி வகைகள்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. பொதுவாகவே இந்த கொடிகளில் காய்க்கக்கூடிய காய் வகைகளை நம்ம அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்திட்டு வந்தோம்னா இதயம் மட்டும் கிடையாது, உள்ளுறுப்புகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா யோசித்து பார்த்தோம்னா இந்த கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் இருக்கிறவங்க, செரிமானம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாகவே வரும். இந்த பீர்க்கங்காயை நம்ம சாப்பிடும்பொழுது வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய புண்களை அது ஆற்றும். புண்களை ஆற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆசிட் எல்லாமே பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும் போது இதயம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு வராமல் பாதுகாக்குதுன்னு சொல்லலாம். அடுத்து முக்கியமாக அடுத்த காய்கறின்னு பார்த்தோம்னா பீட்ரூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம உடலில் ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். பீட்ரூட் எந்த மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னா ஜூஸ் மாதிரியோ இல்லை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு சாலட் மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். வாரம் 2-3 முறை காலை நேரத்தில் கண்டிப்பாக நம்ம பீட்ரூட் சாப்பிடும்போது உடலில் ரத்தம் அதிகரிக்கும். ரத்தம் அதிகரித்துக்கு மட்டும் இல்லாமல் இதயத்திற்கு போகக்கூடிய கரோனரி ஆர்டரிஸை பலப்படுத்தக்கூடியது. சிலருக்கு இந்த எஸ்ஏ நோட்ஸ் இதில் இம்பல்ஸ் குறையும் போது இதயத்திற்கு அந்த ஹார்ட் பீட்டை உருவாக்கக்கூடிய ரித்தம் குறையும் போதோ இம்பல்ஸ் குறையும் போதோ நிறைய பேருக்கு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வருது. அதை சரி செய்யறதுக்கு நம்ம பீட்ரூட் எடுத்துக்கலாம். பொதுவாகவே பீட்ரூட் சாப்பிடும்போது உடலில் எல்லா ஆர்கன்ஸுக்குமே, அதாவது நம்ம தோல்லேருந்து ரத்தத்துலேருந்து உடல் உள்ளுறுப்புகள் எல்லாத்துக்குமே பீட்ரூட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காய்கறி அப்படின்னு சொல்லலாம். இதயத்தை பலப்படுத்தவும் இந்த பீட்ரூட்டை நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய காய்கறிகள் ஏதாவது ஒன்று தினமும் நம்ம லைஃப்பில் டெய்லி இருக்கிற மாதிரி கொஞ்சம் நிறைய நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இதயம் தொடர்பான பிரச்சனைகள், இதயம் பலமாக இருப்பதற்கு நமக்கு இந்த காய்கறிகள் நமக்கு உதவியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.